பாக்குறேன் செய்யறாரு வெல்கம் டு டாடி விலாக்ஸ். இப்ப என்ன ஒருத்தருக்கு பிரச்சனைனா ஒரு ஆடைய பேச்சு ஒரு அழகாரம் நாங்க ஒரு கெத்து அது சிஎஸ்கே டீச்சரோட ஒரு ரொம்ப பேசிட்டாரு ரொம்ப பேசினாரு. லைட்ல ஆழ்ந்தாரா தூக்கலையா அவர் கண்ண பாருங்க எப்படி சவுந்து போய் கிடக்குது. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நீ பேசுற பேச்சுக்கு இப்படி பேசலாமா? என்னமோ சொன்னீங்களே 17 வருஷம் ரெக்கார்டு தோத்ததே இல்ல அப்படின்னு. 17 வருஷம் 17 வருஷம் கழிச்சு இப்பதான் ஜெயிச்சுக்கிறாங்க. குறிஞ்சு பூ பூக்குற மாதிரி ரெக்கார்டு இல்ல. அது கூட பிரச்சனை இல்ல. கடைசி 3 ஓவர்ல 100 ரன் அடிச்சிடலாமா? எனக்கு கிரிக்கெட் தெரியாது, விளையாட தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா கிரிக்கெட் பார்த்து சொல்றேன். நேற்று விருப்பாதான் இருந்துச்சு சிஎஸ்கே. அதுவும் தலை அவ்வளவு லேட்டா இறங்குறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவும் அசினா விட்டு அது எப்படி இருந்ததுன்னா எல்லாருமே சொல்ற மாதிரி சிஎஸ்கே வந்து தோனியை வச்சு அப்ப புரியல, இப்ப புரியுது. அவர் இறங்கினா போதும், லேட்டா இறங்கினா. ஆமா, பின்ன அதுதான் ஸ்ட்ராட்டஜியே. அவர் யாரையும் டீம் ஓனர் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு பாரு. வெறும் எவ்வளவோ 18,000 டிக்கெட் மட்டும்தான் சேல்ஸுக்கே வருதான். மீதி இருக்க எல்லா டிக்கெட்டுமே வந்து ஸ்பான்சர்ஷிப்பு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்த பந்தம், அந்த இதெல்லாம். வெறும் 18,000 டிக்கெட்ல உனக்கு எவ்வளவு கிடைச்சிட போகுது? அப்படியா சொன்னாரு? ஆமா, அப்படிதான் சொன்னாரு. ஆனா அது பண்ணனா அது மவுத்தா இருக்க நேத்து பண்ணா. ஆனா இங்க மனசு வருது உனக்கு சிரிப்பு போடாங்கடி வந்துருச்சு. எப்படிதான் சிஎஸ்கே தோத்து சரி, அப்படியா நம்ம தோல்வி அல்ல வெற்றி முதல். ஒரு மீம்ஸ் ஒண்ணுடா, என்ன சவுண்ட் கேட்கல, ஒரே நிமிஷம். இதுதான் ஸ்டோரி. ஸ்டோரி போட்டு அதை வச்சு சந்தோஷம் பண்ணிடுறீங்க. தோத்ததுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. தோனி 15 பால் 30 ஸ்டோரி. ஆமா, 2 சிக்ஸர் ஸ்டோரி. அந்த ஸ்டோரி தானா ஒத்துக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு வந்து டாடியை கலாய்க்கணும் வரல. இன்னைக்கு வந்து மண்ணடி மினார்னு ஒரு கடை, அதுதான் வந்திருக்கோம். அப்ப காமிச்சிரு. இந்த கடை வந்து நல்லா இருக்கும் எல்லாருமே. பாத்திமா வருதுலாம் பெரிய வான்கோழி வேற. அப்புறம் வான்கோழி சாப்பிட்டியா? வான்கோழி முட்டை ஆம்லெட் போட்டு ஆஃப் பாயில் போட்டு வான்கோழியா இப்படியா? முட்டையை பத்தி பேசிட்டு இருக்கான. வான்கோழினா ஆஸ்திச்சு நினைச்சுக்கிறானா அவன். இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அறுத்துக்கிட்ட முண்டங்களா. அடுத்த வாட்டி ஜெயிப்போம். அதுக்காக சொல்லமா இல்லையா? தோனி அடிக்கலன்னா எங்க டீம் தான் ஜெயிக்கும். என்னது உன் டீம்? பஞ்சாப். எதுக்கு பஞ்சாப்? பிரீத்தி சிந்தா இருக்குல்ல. எவ்வளவு சீரியஸா பேசுறீங்க? இவனா ரொம்ப நேரம் பேசுறாரா? நீங்க ஹைதராபாத் எதுக்கு விசாரிச்சு? காவியா அது என் மச்சானோட ஆளு. எது மச்சானோட ஆளு? மச்சான் அவன் கட் பண்ணி மேல போடு. காவியா இங்க போடு பாரு. பிரேம் மச்சான் உசிரே கொடுப்பான் காவியாக்காக. கண்டிப்பா. சரி வாங்க, பேசினே இருந்தா எப்படி சாப்பிட போவோம். சாப்பிட காணா நம்ம வெளில இருந்து உள்ள வந்துட்டோம், சாப்பிட போறோம். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது வந்து மச்சானுக்காக தான்.
சரி காமெடி சார் யார் உடையாம உள்ள போறாங்க போடு மச்சி இப்ப சார் சாப்பிட போறீங்க ஆஃப் ஆயிலா இது மட்டும் தான் சுடும் மத்தெல்லாம் சுடாது கண்டுபிடிப்பு மஞ்சள் மட்டும் சுடுமா வெள்ள சுடாது சாப்பிட்டதே தெரியல பத்தியா நானும் பத்து போட்ட பையன் இது கப்பு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடிமாமா நல்ல முடியல அது ஒரு தடவை சூப்பர் ஸ்டார் இதே வேலை இப்படிதான் இல்லாத வேலை பண்ணுவான் பின்னாடி திரும்ப அடிப்பான் இதே வேலை வேணும் பில்லு வெளியே வா ஓகே ஓகே அதாவது இயர்லி மார்னிங் வந்து உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு 8 மணிக்கு மேல மினார் வந்தீங்கன்னா உங்களுக்கு சைடிஸ் காலைல எல்லா ஃபுட்டுமே வந்து சூப்பரா இருக்கு. அதுவும் வந்து அது என்ன அது என்ன மாசி சம்பல் அது வந்து சூப்பரா இருக்கு. பின்னாடி என்ன இருக்குடா இப்ப வந்து அவனுக்கு வேஸ்ட் பண்ணுறானுங்க. இந்த இதுக்குள்ள வந்து கோழி இருக்கு, டெக்னிக்கா எடுக்கணும். இத புடி காட்டு மைக்கேம் புடிச்சுக்கிறேன். அயன் பண்ண போறாரா சென்ட்ரல்ல நஸ்கடா? ஆமா அது குடு. ஏய் பேங் 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 வந்து வேற அப்படியே கூட மாவன. ஏய் அவனுக்கு கோழி வராதடா. எத்தனா வாவா எத்தனா இப்ப கவுர்னா வந்துரும். ஜகான கேன் மாதிரி ஒரு டீ ஒரு வழியா வெற்றிகரமா கோழி எடுத்துட்டோம். என்னடா வயசு சாரி இப்ப இன்னொரு கோழி இருக்குது, அதை எடுக்கணும். விராட் கோலி மாமா பேக்ல எல்லாம் ஊத்தி வச்சிராடா ஜூஸ். மூஞ்சே தரீங்களா இங்க மாதிரி என்னவா ஜூஸ் தானே சோடா. ஏய் 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 அச்சு அப்படியே ஃபுல்லா ஊத்து கழுவிடலாம். ரெண்டு கோழி யார்தான் கழுந்து ஓட்டுக்குது புடிச்சு ஓட்டுக்கிறா. ஏய் ஏய் போட முடியாதுடா. இப்ப தாராளமா வரலாம். ஏய் வெய் பாக்குறயா தெரியுறானே. ஏய் ஏய் அச்சினர் பாரு ஒரு குடு. அந்த கல்ல அடிக்கிறேன் எந்த வரல அடிக்கணும் சொல்றா. விளையாடவே தெரியாது. ஜேபி கிளம்பி சிபிஎஸ்சி கிளம்பி சிபிஎஸ்சில இதெல்லாம் சொல்லி தருவாங்க. சிபிஎஸ்சி கிளம்பி எதுல அடிக்கணும் சொல்றா. எதுல இதுல அடிக்கலாம் இதுல அடிக்கலாம். வா பக்கத்துல வா. எவ்வளவு தூரத்துல வந்து அடிக்க முடியும்? இன்னொரு சிபிஎஸ்சி பரவாயில்ல, நம்ம எங்க ஸ்கூல்ல நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. தெரியாது. நீங்க தான் பெரிய அடிச்சு இந்தா கைதான் கொடுத்துட்டியா? ஓகே நல்லா இருந்தது. சோறு திருப்பி மண்ணாடியில இருக்க மினார் வந்தீங்கன்னா
இயர்லி மார்னிங்னா இயர்லி மார்னிங் வராதீங்க, ஒரு 8 மணி போல வாங்க, எல்லாமே இருக்கு. இது வாத்து, முயல், பாயா, நல்லா நல்லாதான் ப்ராம்ப்ட் பண்ண. நிறைய நிறைய சைடு டர்க்கி யாரு டர்க்கி? நீ தானே டர்க்கி. டர்க்கி நீதான். நான் வந்து ஒரு ஷார்ட் எல்லாம் கோழி கோழி. சரி ஓகே. டர்க்கி டர்க்கி அப்புறம் வந்து டர்க்கி என்ன டர்க்கி? பெரிய ஊரு. இப்ப நான் டர்க்கின்னு சொன்னா என்ன என்ன யாரு டர்க்கின்னு போனா, டர்க்கின்னு சொன்னா வந்து எஜுகேட்டட் புலித்தியான்னு கேக்குறான். இப்ப நான் என்னதான் பேசுறேன்? சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி தான். சிபிஎஸ்சி தான், அது படிச்சவங்களுக்கு, எங்களுக்கு இல்ல. ஓகே, மண்ணடி வாங்க, காலைல வந்து சாப்பிட்டு போங்க. ஆனா நல்லா இருக்கு சீரியஸா. அதே மாதிரி ஆப்பத்துக்கு வந்து அது மாசி சம்பல்னு ஒண்ணு கொடுக்குறாங்க, சூப்பரா இருக்கு. அதாவது நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல, வந்து சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. வீடியோல காட்ட சொல்றேன். கருவாடு நல்லா இருக்கு. கருவாடு மாதிரி அந்த கவுச்சி வாசத்துல இதெல்லாம் வந்து கருவாடே சாப்பிட மாட்டான். ஆனா அது வந்து என்னன்னு தெரியாம சாப்பிட்டான். கடைசியா சொல்றாங்க கருவாடு. ஆனா நல்லா தான். திருப்பி வாங்க கருவாடு சொல்ல போய் சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. காத்து வர நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பின் லொகேஷன் தரோம், கிளிக் பண்ணி வந்து சாப்பிட்டு போங்க. ஒண்ணுமே இல்ல, மண்ணடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்றீங்கடா, அதை சொல்லு பாக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா பேர பசங்களா.